பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலைக்கு தொடர்பான மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலை தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சுதர்ஷன், விவரங்கள். பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டதனுடைய பின்னணியில யார் யார் கொலை செய்தார்கள், எத்தனை பேர் கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த சிசிடிவி கேமரால பார்த்து போலீசார் அவர்களை கொலையாளிகளை கண்டுபிடித்து வந்தனர். இந்த நிலையில தான் தற்போது வரை 8 பேர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக தான் ஒரு 3 பேரை புளியந்தோப்பு ஏரியால வச்சு போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. கோகுல், விஜய் மற்றும் சிவசக்தி ஆகிய 3 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த 3 பேருமே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல முக்கியமாக செயல்பட்ட கொலையாளிகள் என்று தெரிய வந்திருக்கிறது. சிசிடிவியின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுல இவர்களும் முக்கியமானவர்கள். இவர்கள் 3 பேருமே சேர்ந்துதான் மற்றவர்களுடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க தெரிய வந்திருக்கிறது. அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே இந்த சிசிடிவியில தெளிவாக தெரிகிறார்கள். அதாவது அந்த சந்தில ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வீடு இருக்கிறது. அந்த சந்தில நடந்து சென்று அப்படியே ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவர் வீட்டுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவரை தள்ளி சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவரை எட்டி உதைத்து கீழே தள்ளி சரமாரியாக வெட்டி அவரை அங்கேயே படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. நிலை குலைந்த ஆம்ஸ்ட்ராங் அங்கேயே உயிரிழந்து விட்டிருக்கிறார். நேற்று வெளியான சிசிடிவியில கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை போலீசார் கைது பண்ணியிருந்தாங்க. அதாவது முக்கிய குற்றவாளியான 8 பேர் கைது பண்ணியிருந்தாங்க. அந்த சிசிடிவில யார் யாரெல்லாம் வராங்களோ கொலைகள் அனைவருமே கைது பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி சிசிடிவில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கொலை சம்பவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல கேமராக்கள்ல இவர்களுடைய படம் தெரிஞ்சிருக்கிறது. அதாவது இவர்களுடைய புகைப்படம் தெரிஞ்சிருக்கிறது. அதன் அடிப்படையில இப்போ தற்போது ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருமே புளியந்தோப்பு ஏரியால வச்சுதான் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஆசிராகார் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவர்கள் 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 பேரை புளியந்தோப்புல வைத்து போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தனிப்படை போலீஸ். இவர்கள் 3 பேரும் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க, அதை வைத்து மீண்டும் இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாம இவர்கள் கொடுக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில யார் யாரெல்லாம் மீதம் இருக்காங்களோ அவர்களையுமே பிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே காவல்துறை சொன்னது போல நேற்று இரவு அல்லது இன்று காலைக்குள்ள அனைத்து குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து விடும் என்று சொன்னாங்க. அதே போல நேற்றிலிருந்து இன்று இரவுக்குள்ள அனைத்து குற்றவாளிகளும் நாங்கள் கைது செய்துவிடுவோம் அப்படின்ற ஒரு உறுதியாக காவல்துறை இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது வரை நேற்று இரவு ஒரு 8 பேர், இப்போ தற்போது ஒரு 3 பேர் என 11 பேர் வரை தற்போது கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. மேலும் இந்த கொலையில ஈடுபட்ட இன்னும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அந்த 10 பேருமே நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உறுதியளிக்கிறது. தற்போதுதான் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிறகு நாளை இறுதி சடங்குகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொலையாளிகளை இன்னும் நாங்கள் தீவிரமாக தேடி வருகிறோம். இந்த கொலையில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம், அனைவரும் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உறுதியளிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.